இந்த ஸ்டோரிய கொஞ்சம் மனதில் எடுத்து பாருங்க. சுவர்க்கம் இல்ல, நரகம் இல்ல, இந்த பிரபஞ்சமே இல்ல, விலங்குகள், பறவைகள், பூச்சி புழுக்கள் எதுவுமே இல்ல, மனிதர்கள் யாருமே இல்ல, அல்லாஹு தஆலா மட்டும், அல்லாஹ் மட்டும் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பம். ஒரு ஹதீஸ் இப்படி வருது, இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முத அல்லாஹு தஆலா பேனாவை படைச்சானாம். ரப்பும் பேனாவும் மட்டும் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹு தஆலா பேனாக்கு சொல்றான், உக்துப், எழுது. பேனா அல்லாஹு தஆலா கிட்ட கேக்குதாம், வமா அக்துப், நான் இதை எழுத யா அல்லாஹ். அல்லாஹு தஆலா பதில் அளிக்கிறான், உக்துப் இல்மி ஃபீ ஹல்கி, எனது படைப்பை பற்றி எனது அறிவை எழுது. பேனா அப்படி எழுதின விஷயங்கள் எல்லாம் பதியப்பட்ட புக் தான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அந்த புக் வேற யாருக்கும் அக்சஸ் இல்ல. அதில் எடிட் பண்றதுக்கு அல்லாஹுக்கு மட்டும் தான் முடியும், அதை பார்க்கிறதுக்கு அல்லாஹுக்கு மட்டும் தான் முடியும். அப்படியான அந்த புத்தகம் ஒவ்வொரு மனிதண்டையும் ஒவ்வொரு அணுவான விஷயங்களும் எழுதப்பட்டிருக்குது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, அந்த புத்தகத்துல எல்லா விதமான கதைகளும் எல்லா விதமான ஸ்டோரிஸும் எழுதப்பட்டிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹு தஆலா எப்படி படைச்சான், அவங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு பிழை காரணமாக எப்படி உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க, அந்த கதை இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தாவா செஞ்சாங்களாம். 70 பேர் தான் அவங்களோட மெசேஜை ஏத்துக்கொண்டாங்களாம், இஸ்லாத்தை புரிஞ்சு கொண்டாங்களாம். இமேஜின், நாங்க எத்தனை ஈவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றோம், எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்றோம். அந்த நேரம் 500 பேர் இன்வைட் பண்ணிட்டு ஒரு 400 பேர் வந்தா கூட நாங்க எவ்வளவு கவலைப்படுறோம். ஏற்பாடு பண்ணின விஷயங்கள், ரீஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமோன்னு எல்லாம் கவலைப்படுறோமா இல்லையா? எஸ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் இந்த பணியை செஞ்சிருக்கிறாங்க. 70 பேர் மட்டும்தான் ஏத்துக்கொண்டாங்க. அவங்க நொந்து போகல, மனம் வருத்தப்பட்டது தானா, ஆனா நொந்து போகல. அல்லாஹ் தஆலா கிட்ட முறப்படுறாங்க, அவங்களோட கவலைகளை சொல்றாங்க, ஆதங்கங்களை சொல்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல சூரா நூஹ் எடுத்து படிங்க. இந்த வரலாறுகள் எல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எழுதப்பட்டிருக்குது. நல்லவங்கட மட்டும் இல்ல, கெட்டவங்கட கதைகளும் அப்படியே எழுதப்பட்டிருக்குது. ஃபிரௌன் செஞ்ச அட்டூழியங்கள் தெரியாதா? அவனால் அந்த சமூகம் பாதிக்கப்பட்டது தெரியாதா? மனைவியே எவ்வளவெல்லாம் வேதனைப்பட்டாங்கன்றது தெரியாதா? எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. தப்பத் யதா அபீ லஹபி வ தப்ப என்று குர்ஆனே சபிச்ச அபூ லஹப் அவருடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நல்லவங்க கெட்டவங்க என்று ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எழுதப்பட்டாச்சு. ஏன்? என்னோட ஸ்டோரி, உங்களோட ஸ்டோரி மொத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி சாப்டர், ஒவ்வொரு பக்கமும் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களோட ஒவ்வொரு மணித்தியாலம், ஒவ்வொரு நிமிடம், ஏன் ஒவ்வொரு செகண்டும் எழுதப்பட்டாச்சு. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எழுதப்பட்டாச்சு. அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அதுல இருக்கிற ஸ்டைல்ல தான் எங்களோட வாழ்க்கை போக போகுது. இதை நாங்க தெரிஞ்சுக்கொண்டா நாங்க பாக்கியசாலிகள். அந்த நம்பிக்கையோட நாங்க வாழ்க்கையை கொண்டு போனால் அழகான ஒரு பயணம் போகலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபன்துர் இலா ஆசாரி ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் தஆலாவின் அருள்களின் அத்தாட்சிகளை கொஞ்சம் பாருங்க, யோசிங்க. அதெல்லாம் யோசிச்சிங்கன்னு சொன்னா வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதமான விஷயங்களை புரிஞ்சு கொள்ளலாம். எங்களோட வாழ்க்கையை இன்னும் அழகா மாத்தலாம் இன்ஷா அல்லாஹ். எங்களை இந்த உலகத்துல படைக்கும் போத எங்களோட முழு ஸ்டோரியையும் எழுதி வச்சிட்டானே ரப். அந்த ஸ்டோரி படித்தான் எங்களோட வாழ்க்கை போகுதுன்றதை நாங்க நம்புறோமா? அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு பக்கங்களும் அணுவாக எழுதப்பட்டாச்சு. இப்ப அப்படியே ஒரு வாழ்க்கையில அடுத்த பக்கத்துக்கு வருவோம். பிறக்கும் போது நான் எங்க இருந்தேன், இந்த உலகத்துக்கு வந்து சேரும் போது நான் எங்க இருந்தேன், இந்த உலகத்து வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எங்க போக போறேன், இந்த உலகத்துக்கு வரும்போது நான் இருந்த இடம் ஆலமுல் ஸர்.
இறுதி மூச்சை விட்டுட்டு மௌத்தாகினதுக்கு பிறகு நான் போற இடம் ஆலமுல் பர்சக். இந்த 2 வாழ்க்கைக்கும் நடுவுல தான் எங்களோட உலக வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. பிறக்க உள்ளதிலும் எங்களுக்கு எந்த சாய்ஸும் இல்லை, மௌத்தாகினதுக்கு பிறகுள்ளதிலும் எந்த சாய்ஸும் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில மட்டும்தான் தெரிவுகள் இருக்குது, சாய்ஸ் இருக்குது. நாங்க சரியானதை தெரிவு செஞ்சால் ஏற்கனவே எங்களோட வாழ்க்கை எழுதப்பட்டது மாதிரி நல்ல வழியில போவோம், அழகா சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்வோம். நாங்க தெரிவு செய்யறது பிழையானதாக, அசிங்கமானதாக, பொருத்தமில்லாததாக இருந்தால் எங்களோட வாழ்க்கை நரகத்திட வழியில நரகத்துல போயிட்டு முடியும். அதுதான் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. ஏற்கனவே அது எழுதப்பட்டாச்சு. இந்த வாழ்க்கையில உள்ள இன்னும் ஒரு அற்புதமான யதார்த்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு மனிதனும் பிறக்க முதல்லயே அல்லாஹு தஆலாவோட ஒரு உடன்படிக்கையை செஞ்சு கொண்டாச்சு. அது இனம் மதம் தாண்டி, நிறம் நாடு, எங்க பிறக்கணும் எங்க வாழணும்ன்றதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த விஷயத்துல தீர்மானத்துக்கு வந்தாச்சு. ஆலமு ஜர்ல இருக்கிற நேரம் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆத்மாவோடையும் நேரடியாக பேசுவான். பேசிட்டு அல்லாஹு தஆலா ஒரு கேள்வி கேட்பானாம், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களோட ரப் இல்லையா என்று கேட்ட நேரம், பலா நீதான் எங்கள் ரப் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் ஏற்றுக்கொள்ளுமா. அந்த உடன்படிக்கை முடிஞ்சிட்டு தான் இந்த ஆத்மாக்கள் உலகத்துக்கு வருவது. இப்ப வாங்க, அப்படியே வந்து வாழ்ந்து வித்தியாசமான ஓட்டத்துல ஒவ்வொரு உயிரும் அவனோட வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு மௌத்தாகினதுக்கு பிறகு கபூரில் வைத்ததன் பின்னர் கேட்கிற முதலாவது கேள்வி என்ன? மன் ரப்புக, உன்னுடைய ரப் யார் என்று கேட்டால் அதுக்கு உலகத்தில் வாழ்ந்த போது அல்லாஹ்வை ரப்பாக எடுத்திருந்தா மட்டும்தான் ரப்பி அல்லாஹ் என்று பதில் வரும். இப்ப யோசிச்சு பாருங்க, பிறக்க ஆலமு ஜர்ல கேட்ட கேள்வி அலஸ்து பிரப்பிக்கும், அதுக்கு அந்த ஆத்மாக்கள் அளித்த பதில் பலா, நான் உன்னை ரப்பாக ஏத்துக்கொண்டேன் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் பதில் சொல்லியாச்சு. உலகத்துக்கு வந்து வாழ்ந்து வாழ்க்கையை வித்தியாசமா எல்லாம் அனுபவிச்சுட்டு மௌத்தாகினதுக்கு பிறகு முதலாவது கேள்வி மன் ரப்புக்க, உன் ரப் யாரு? சரியாக வாழ்ந்திருந்தா பதில் சரியாக வரும், பிழையாக வாழ்ந்திருந்தா பதில் பிழையாக வரும். எனவே இது ஒரு அற்புதமான ஏற்பாடு. ரப்புக்கும் ஆத்மாவுக்கும் இடையிலான இந்த உறவு சரியாக இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் பாக்கியசாலிகள், இல்லையா நாங்க நஷ்டவாளிகள். இப்போ ஒரு கேள்வி வரும், ஏற்கனவே லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்டது தான் எங்களோட வாழ்க்கையாக அமையுமாக இருந்தால் நாங்க எல்லாம் எதுக்கு கஷ்டப்படணும்? எதுக்காக தொழணும்? எதுக்காக நோன்பு பிடிக்கணும்? எதுக்காக பாவங்கள் இருந்து தவிர்ந்து வாழணும்? எதுக்காக போட்டி போட்டுக்கொண்டு நன்மை செய்யணும்? இப்படி எல்லாம் கேள்வி வரும். எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்த சஹாபாக்களுக்கும் இதே கேள்வி வந்ததாம். ரசூல்லா கிட்ட கேட்டாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இஅமலு குல்லுன் முயஸ்ஸர் லிமா குலிக லஹ, நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க, நன்மைகளை செய்யுங்க. யாரெல்லாம் எதுக்காக படைக்கப்பட்டாங்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா அதுக்கு லேசாக்கி கொடுப்பான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த பதில். قُل لَّن يُصِيبَنَا إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَنَا هُوَ مَوْلَانَا وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ